Hello guys, welcome back to my channel Learn with Alien. இவ்வளவு நாளா சூர்யா பிரகாஷ் வீடியோ போட்டிருப்பாரு. அவர் வந்து நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்திருப்பாரு, நிறைய டாக்ஸ் கொடுத்திருப்பாரு. இன்னைக்கு ஒரு புதிய விஷயமா நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு நம்ம சூர்யா பிரகாஷ் கிட்டே क्वेश्चंस கேட்க போறோம். ஐயோ சாமி வேற அவருடைய ஃபர்ஸ்ட் என்ன கேட்க போறோம்னா, அவருடைய செல்ஃப் இன்ட்ரோ கேட்க போறோம். நீங்க எந்த ஊரு, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அதை நீங்க சொல்லுங்களேன். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஓகே, என்னோட பேர் வந்து சூரிய பிரகாஷ் அண்ட் நான் வந்துட்டு சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா, காரைக்குடின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும். நான் வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஐ எம் பேஷனேட்டட் இன் யூடியூப் சேனல், கான்டென்ட் கிரியேட்டர். அண்ட் இப்போ வந்து கரண்டாக பார்த்தோன்னா பாவ் இன்ஜினியரிங் காலேஜில் ஃபைனல் இயர் ஐஓடி ஸ்டூடெண்ட். சரி, உங்களுக்கு யூடியூப் மேல ஆர்வம் வந்தது எப்போ? யூடியூபோட ஜேர்னி என்ன? எப்பத்துல இருந்து நீங்க யூடியூப்குள்ளார வந்திருக்கீங்க? எனக்கு தெரிஞ்ச வரையிலும் நான் வந்து ஒரு 6th ஸ்டாண்டர்ட்ல 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து வந்துட்டு கான்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ மீன் அது கான்டென்ட் கிரியேஷனே தெரியாமல் கான்டென்ட் கிரியேட் பண்ணுவோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் ஏதாவது ஒரு டப்பா இருக்கும், அந்த டப்பாவை வந்துட்டு ஹாய் காய்ஸ் வெல்கம் இந்த தான் வந்துட்டு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து போடுறது, அந்த மாதிரி ஆரம்பிச்சதான். இந்த சேனல் வந்து ஆரம்பிக்கும் போது என்னோட 9th ஸ்டாண்டர்ட், ஐ திங்க் 9th ஸ்டாண்டர்ட் அப்போ நான் வந்து லேர்ன் வித் ஏலியன் வந்து ஓப்பன் பண்ணேன். அண்ட் தென் இப்போ வந்துட்டு கரண்டாக 5 years ஆச்சு இந்த சேனல் ஓப்பன் பண்ணி. நல்லா தான் போயிட்டு இருக்கு. பட் நான் தான் வந்து இதில் கன்சிஸ்டண்டா இல்லை. ஏய் உன்னதான்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா போடா. கண்டிப்பா எல்லாருமே ஃபர்ஸ்ட் கட்டத்துல இருந்து சின்ன சின்னதா வந்துதான் மேல பெருசா முன்னேறிப்பாங்க. நீங்களும் கண்டிப்பா வருவீங்க, எல்லாரும் வருவோம். வியூவர்ஸ் நீங்களும் கண்டிப்பா வருவீங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சரி, உங்களுக்கு எப்படி கோடிங் மேல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? நீங்க கோடிங்ல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க? இதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், எங்க அக்கா. ஏன்னா எங்க அக்கா வந்துட்டு 9th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும்போது ஐ திங்க் அது வந்து கொரோனா பேட்ச். அப்போ வந்து 10th ஆல் பாஸ் தான் நாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அக்கா வந்து காலேஜ் ஐ திங்க் 3rd year ஆர் ஃபைனல் இயர் இருந்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. ஐ மீன் என்னோட ஒரு நேமை வந்துட்டு HTML எப்படி வந்து ஒரு வெப்சைட்ல பிரிண்ட் பண்றது, ஐ மீன் H1 டேக் H2 டேக்னு சொல்லிட்டு இருக்கும்ல. ஸோ அதை வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்னோட போடும்போது எனக்கு கியூரியஸ் இருந்துச்சு, எப்படிலாம் நம்ம பேர் ஒரு வெப்சைட்ல வருது அப்படிங்க பார்க்கும்போது அந்த வயசுல அது வந்து டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. அப்போ அதை பத்தி நான் டெய்லி தேடி படிச்சேன். அப்படியா விஷயம்? அப்போ எனக்கு வந்து யூடியூப்ஸ்ல வந்துட்டு நிறைய செக் பண்ணி படிச்சதுனால எனக்கு அப்புறம் யூடியூப் கான்டென்ட் கிரியேஷன் மேலே ஆசை வந்துச்சு. அண்ட் தென் ப்ரோக்ராமிங்ல அதுக்கப்புறம் பைத்தான்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜாவா இல்லை, ஆக்சுவலாக நான் பைத்தான்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து அக்கா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. அப்போ வந்து அக்கா வீட்டில் இருக்கும்போது ஒரு 3 days கன்சிக்யூட்டிவா கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நான் வந்து அதை லேர்ன் பண்ணதான். அதுதான் வந்துட்டு 1 by 1 என்னை லேர்ன் பண்ண வச்சுச்சு. ஸோ எல்லாமே வந்து அக்காக்கு தான். அப்போ உங்களோட ஸ்டார்டிங் கரியர் பைத்தான்ல இருந்து தான் தொடங்கியிருக்கு, அது நீங்களே ஒத்துக்கிறீங்க அப்படிதானே? கண்டிப்பா. ஏன்னா அது வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு நான் படிக்கும் போது. ஸோ அதுல இருந்து நான் ஆரம்பிச்சேன், அதுல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் மற்ற லாங்குவேஜஸ் நான் போனேன். வியூவர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, இவரே ஃபர்ஸ்ட் பைத்தான்குள்ள தான் வந்திருக்காரு, இப்பதான் ஜாவான்னு சொல்றாரு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராமிங் வந்து நீங்க கத்துக்கங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. சரி, நீங்க காலேஜ்ல வந்த இன்சிடென்ட்ஸ், காலேஜ்ல வந்து நீங்க இது வரைக்கும் ஃபைனல் இயர் வந்திருக்கீங்க, அது வரை நடந்த ஒரு சில இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், ஒரு சில எமோஷன்ஸ். ஓகே, இது வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நிறைய செருப்படி வாங்கியிருக்கேன். ஸோ அதையும் வந்து நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் காலேஜ் எப்படி செலக்ட் பண்ணேன்னா எனக்கு கவுன்சிலிங்ல தான் கிடைச்சிச்சு. ஸோ கவுன்சிலிங்ல செகண்ட் ரவுண்ட்ல வந்து நான் இந்த காலேஜ் வந்து அடாப்ட் பண்ணேன். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ் இந்த பைக்கி பக்கத்துலாம் போய் நான் உட்கார்ற மாதிரி இருந்துச்சு. உட்கார்ந்தேன். அப்போ வந்துட்டு சேர்ந்த ஒரு சேர்க்கை தான் இது வரைக்கும் இருக்கு. இடையில புட்டுக்குச்சு, இப்ப மறுபடியும் சேர்ந்துருக்கு. அது அப்போ வந்து சின்ன சின்ன பிரச்சனைங்க வரும். மேக்சிமம் பொசசிவ்னால வரும். இவன் மேலேயும் பொசசிவ் இருக்கும். நான் சில பேர் மேல பொசசிவா இருப்பேன். அவங்கள்ட்ட போய் இவன் பேசினாலும் எனக்கு பொசசிவ் வந்து இவன் மேலதான் அடிப்பேன். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு நிறைய பேர்ட்ட வந்து செருப்படி வாங்கியிருக்குன்னு சொன்னதுக்கு காரணம் வந்துட்டு நிறைய பேர் மேல தேவையில்லாம ட்ரஸ்ட் வச்சு என்னோட கேர் கொடுத்து ஒரு நாள் அவைலபிள் இல்லைங்கிற போது எனக்கு அவங்க கொடுத்த ரிப்ளை வந்துட்டு செருப்படி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கிச்சு காலேஜ்ல வந்துதான், அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுச்சு. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பாக்குறவங்களும் அந்த ஒரு வியூவரா இருந்தாங்கன்னா கஷ்டப்படுவாங்க. இதுல நம்ம நேம் வந்து மென்ஷன் பண்ணல. அதாவது நான் செருப்படி ஒரு ஆள்கிட்ட வாங்கல, பல பேர்கிட்ட வாங்கியிருக்கேன். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா, சோறு தானே திங்கி. ஓகே, அதனால வந்து யார் சொல்றேன்னு யாருமே தெரியாது. அதே மாதிரி நான் சொல்லணும்னா, நான் காலேஜ் சேர்ந்தது ஒரு பெரிய மிஸ்ட்ரி தான். ஏன்னா நான் சேர வேண்டியது வந்து BSc அக்ரிகல்ச்சர் தான். ஸோ நான் நிறைய காலேஜஸ் சர்ச் பண்ணேன்.
எக்கு தப்பா தெரியாதனமா கால் தடிக்கு விழுந்த மாதிரி விழுந்ததுதான் பாவை. ஓகே பாவை ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அப்புறம் IoT டெக்னாலஜின்னு கொடுத்தாங்க. அது நேத்தே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நானா தெரிஞ்சு எடுக்கலைங்க, அவங்களா கொடுத்து விட்டாங்கன்னு. ஸோ நானா எடுத்தாலையும் அதில் என்னோட கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் காலேஜில் ஃபர்ஸ்ட் டே கிளாஸில் ஃபர்ஸ்ட்டு நான் தான் இருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்தவன் தான் இவன். டைரக்டா வந்ததுமே இவர் என்ன பண்ணாருன்னா பின்னாடி பேக் பெஞ்சர்ன்னு சொல்லிட்டு பேக் பெஞ்சுக்கு போனாரு. நான் அன்னைக்கு பண்ண ஒரே தப்பு தான், ப்ரோ பக்கத்துல வாங்க ப்ரோ, ஏன் பின்னாடி போறீங்கன்னு கூப்பிட்டேன். இப்ப வரைக்கும் அவன் பின்னாடியே தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. ஓகே, அது மாதிரி இவன் வந்து பாவையில வந்து தட்டி தள்மாரி விழுந்தான்னு சொல்றான்ல. என்னோட ஃபேவரட் காலேஜ் லிஸ்ட்ல வந்து இப்போ பாவை தான் ஃபர்ஸ்ட் காலேஜ். அதையும் சொல்லிடுறோம். ஏன்னா வந்துட்டு நான் பேமெண்ட் பண்ணது எல்லாமே சக்தின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜுக்கு தான் நான் பே பண்ணது எல்லாமே. அந்த காலேஜ்ல வந்துட்டு அன்பார்ச்சுனேட்டா என்னால் ஜாயின் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு அதை கம்பேர் பண்ணும்போது பாவை எனக்கு பெஸ்ட்னு தோணுச்சு. ஸோ என்ன ஆப்ஷன்னாலும் எனக்கு வந்து பாவை ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறைய வியூவர்ஸ் கமெண்ட்ஸ்ல என்னென்னமோ பண்ண போறாங்கன்னு மட்டும் தெரியுது. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க கமெண்ட்ல சொல்லலாம்.